தமிழர் கட்சியில் உள்ள பொம்பளைங்களே பெரியாரை திட்டுறாங்க. உங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டார். அவர் இல்லைன்னா இன்றைக்கி பெண்கள் கல்வி கற்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஆணாதிக்கமாக ஆணாக இருந்து ஒரு பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சு, பெண்ணோட கஷ்டங்களை புரிஞ்சு அரும்பாடுபட்டவர் தான் தந்தை பெரியார். பெரியார் கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டார். வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், தெரியலனா தற்கூறிங்களா பெரியார் புத்தகங்களை படிக்கணும். அந்த காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 15 பிள்ளை 16 பிள்ளை பெற்றுக்குவாங்க. அவங்களுடைய அந்த கர்ப்பப்பையே வெளியே வந்துடும், அந்தளவுக்கு சதை வெளியே வந்துடும். அந்தளவுக்கு அவங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளை பக்கிறதே வாழ்க்கையாக போயிடும். பிள்ளைங்கள 5 பிள்ளைங்கன்னா சும்மாவா, அது வளர்க்குறதுக்கு அதில் 2-3 இறந்துடும். அது 12 பிள்ளை மிச்சம் இருக்கும். அது வளர்க்குறதுக்கு காலம் பூரா அவங்க உழைக்கணும், அந்த பிள்ளைங்களை பராமரிக்கணும். அதனால் பெண்ணோட உரிமைகள் பறிக்கப்படுது, பெண்ணுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது, பெண்ணுக்கான வேலைகள் போகிறது, முன்னேற்றம் தடைப்படுதுன்னு தான் தந்தை பெரியார் அப்போவே உணர்ந்து ஒரு கோபத்தில் கர்ப்பப்பையை தூக்கி எறிங்க, உங்களை பிள்ளை பந்திரமாக வச்சுருக்காருன்னு சொல்லர்த்தமாக சொன்னார். ஒரு 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 உதாரணத்துக்காக சொன்னார். உடனே கர்ப்பப்பை அறுத்து வெளியே எரின்னு அர்த்தம் இல்லை. அதான் அதுக்கப்புறம் தான் பெரியாரே குடும்ப கட்டுப்பாடு முறையை கொண்டு வந்தார். 2 குழந்தைங்க தான் இது பண்ணணும், சட்டமாகணும்னு சொல்லி மாநாடு வச்சு பேசினார், கட்டுரை எழுதினார். இதை அமுல்படுத்தினார் கலைஞர். இப்படி இருக்கும்போது தற்குறி தத்திங்களா, நாம் தமிழர் கூமுட்டைங்களா, முட்டாள்களா, வரலாறு தெரியாத தற்குறிகளா, உங்களை ஒரு மிருகங்களுக்கு கூட ஒப்பிட்டு மனித நேயம் இல்லாத மரமண்டைங்களா, தத்திகளா, தற்குறிகளா, உங்களை என்னன்னு திட்டுறது, கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது வீடியோவில். அதுக்காக தான் நான் வேறு வார்த்தைகளை போட்டு திட்டுறேன். உங்களை திட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது உலகத்தில். அப்படியே ஒரு மோசமான கட்சி நாம் தமிழர் கட்சி. பிள்ளை பெறும் இயந்திரமாக பெண்களை அடிமைப்படுத்தி கல்வி கற்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கான்னு தான் பெரியார் அப்படி சொன்னார். இது கூட புரியாத தற்குறிகளா, அதுக்கு வர நாம் தமிழர் சீமான் அப்படி கை தட்டார். 15 வருஷமாக கொள்கையில் இருந்த தெரியாதவனை ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு எம்ஜிஆர் பாட்டு வரியில் இருக்குது. ஒரு தவறு செய்கிற தெரியாமல் செஞ்சால் அவனை மன்னிக்கலாம். உனக்கு பெரியார் கொள்கை நல்லா தெரியும், 15 வருஷம் இருந்திருக்கிற. நீயே பேசியிருக்க பெரியார்கள்னா பெண்கள் இல்லை, பெண்கள் இன்றைக்கி எல்லாருமே பிளேன் ஓட்டுறாங்க, எல்லா அலுவலகத்துலையும் வேலை செய்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக இருக்காங்க. நீயே பேசியிருக்க, பழைய வீடியோலாம் எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீ பேசுகிற, அதாவது தெரிஞ்சு செய்தால், தெரியாமல் செஞ்சால் மன்னிக்கலாம், தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் மன்னிக்க மாட்டேன். ஏய், கடவுள் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்றை நாகரிகமெல்லாம் பேசக்கூடாது. உலகத்திலே கேடு கட்டவன் அயோக்கியம் 1ஆம் நம்பர் பச்சோந்தி, துரோகி, இனத்துரோகி, தமிழினருக்கு துரோகி. ஒன்றை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே எவனுமே இல்லைடா. சீமான், நாம் தமிழர் மானகட்ட சீமான், நீ கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தனிப்பட்ட விதமாக என் கூட பிறந்த அண்ணனா தான் சற்ற சாத்தி அடிப்பேன்டா. இந்த மாதிரி பேசுவேடான்ட்டு. நீ யாரோ நான் யாரோ, ஆனால் கொள்கை ரீதியாக எனக்கும் பெரியாரை நீ இகழ்ந்து பேசுகிற. வரக்கூடிய இளைஞர்களெல்லாம் திசை மாட்டுற. மடையை திருப்பி வயக்காட்டுக்கு போகிற தண்ணியை நீ ஓடைக்கு திருப்பி விட்றடா. ஓடைக்கு போனால் அந்த தண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைடா. இப்போ வயக்காட்டுக்கு பாயிற தண்ணி தாண்டா, அது நெல் வைக்கும், கம்பு வரும், சோளம் வரும், கடலை வரும். அதெல்லாம் நீ நல்ல இளைஞர்களெல்லாம் விளைஞ்சி கனிகளாக தரக்கூடிய இளைஞர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உடலில் தள்ளி விட்ற. அந்த தண்ணியை திருப்பி விட்ற மாதிரி இளைஞர்களை, அறிவு சார்ந்த இளைஞர்களை அறிவில்லாமல் ஆக்கி, மூடனாக்கி, முட்டாளாக்கி, கிறுக்கனாக்கி வச்சுருக்கிற, மனநோயாளி ஆக்கி வச்சுருக்க. மரமண்ட சீமான், தெரிஞ்சு செய்கிற தப்பு, தெரிஞ்சு செய்கிற உன்னெல்லாம் உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. நீ மனுஷனே கிடையாதுடா, மானம் கட்டானே.